உங்க ஃபேஸ்க்கு இந்த பேஸ்ட் போட்டா பிரைட் ஆகும், இந்த ஆயில் போட்டா டீடான் ஆகும், இந்த பவுடர் போட்டா க்ளோ ஆகும்னு நெறையா வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த வீடியோல உங்க ஃபேஸ்க்கு என்னென்னலாம் போடக்கூடாதுங்கிறது 5 விஷயத்த நான் சொல்றேன். ஸோ இந்த மாரி வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணும்னா நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு விஷயம் பார்த்துட்டோம்னா ஆல்கஹால். ஆல்கஹால் அப்ளை பண்றனால உங்க ஃபேஸ் ஸ்டெரைல் ஆகும்னு நெனச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப தப்பு. ஆல்கஹால் ரெகுலரா அப்ளை பண்றனால உங்க ஸ்கின்ல இருக்கிற நல்ல மைக்ரோப்ஸ் அழிஞ்சு அன்ஃப்ரெண்ட்லி பாக்டீரியாஸ் வந்து வளர ஆரம்பிக்கும். இதனால ரொசேஷியா மாதிரி ஸ்கின் இன்ஃப்ளமேஷன் வர்றதுக்கு நெறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்து நான் நெறைய வீடியோஸ்ல டூத் பேஸ்ட் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி பார்த்துருக்கேன். டூத் பேஸ்ட்ல பார்த்துட்டோம்னா ஹைட்ரஜன் பெராக்சைடும், ஃப்ளோரைடும் இருக்கு. இது பார்த்துட்டோம்னா உங்க பல்ல வேணா வந்து சுத்தமாக்கி பிரைட் ஆக்குமே தவிர உங்க ஸ்கின்ன பிரைட் ஆக்காது. ஸோ அடுத்து பார்த்துட்டோம்னா பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா பார்த்துட்டோம்னா ஆல்கலைன் நேச்சர். அதாவது அதோட pH பார்த்தீங்கன்னா 9. நம்ம ஸ்கின் பார்த்துட்டோம்னா அசிடிக் நேச்சர். அதாவது pH வந்து 7க்கு கீழ இருக்கணும். இந்த பேக்கிங் சோடா ரெகுலரா அப்ளை பண்ணும்போது உங்க ஸ்கின்னோட pH ரெடியூஸ் ஆயி அதில வந்து அன்ஃப்ரெண்ட்லி பாக்டீரியாஸ் வந்து வளர ஆரம்பிக்கும். இதனால உங்க ஸ்கின் வந்து ஈஸியா வந்து எக்ஸ்டர்னல் டாக்ஸின்ஸ் மூலமா ஈஸியா அஃபெக்ட் ஆயி ஸ்கின் இரிட்டேட் ஆயிட்டு நெறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வரக்கூட சான்சஸ் இருக்கு. அடுத்து பார்த்துட்டோம்னா லெமன் ஜூஸ். ஏன்பா லெமன் ஜூஸ் அசிடிக் தானேன்னு கேட்டிங்கன்னா, லெமன் ஜூஸ் இஸ் ஹைலி அசிடிக் அண்ட் ஆல்சோ அதில வந்து ஃபியூரோகுமாரின்னு வந்து ஒரு காம்பவுண்ட் இருக்கு. இது உங்க ஸ்கின்ன வந்து ஈஸியா சன் சென்சிட்டிவிட்டியா மாத்தும். அதாவது இப்போ நீங்க ரெகுலரா லெமன் ஜூஸ் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வெயில்ல போனீங்கன்னா, உங்க ஸ்கின் வந்து ஈஸியா அஃபெக்ட் ஆயி ரேஷஸ் வர்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ 5வதா பார்த்துட்டோம்னா ஆப்பிள் சிடர் வினீகர். இதுவும் அசிடிக் தானப்பான்னு கேட்டிங்கன்னா, இதோட pH பார்த்துட்டோம்னா 2லிருந்து 3 வரைக்கும் இருக்கும். அதாவது ஹைலி அசிடிக்கா இருக்கும். இத நீங்க ரெகுலரா ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது உங்க ஃபேஸ் வந்து ஈஸியா இரிட்டேட் ஆயிட்டு ரேஷஸ் அப்புறம் ரெட்னஸ் மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் வரும்.